வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன போர்டு பார்க்க போறோம்னா எல்ஜி இன்வெர்டர் போர்டு, அதாவது இண்டோர் போர்டு தான். கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, போர்டு வந்து ஆன் ஆகலைன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணா பட்டனை ப்ரெஸ் பண்ணா ஆன் ஆகுது, ஒரு டைம் ஆன் ஆக மாட்டேங்குது, ரிமோட்லேயும் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா 2 ரிமோட்டை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. 2 ரிமோட்டையும் எனக்கு எடுத்து வந்து காமிச்சிருந்தாங்க. 2 ரிமோட் வாங்கியிருந்தோம், போய் போட்டு பார்த்தோம் ஒர்க் ஆகலன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாம் வந்து என்ன கம்ப்ளைண்ட்ன்றதை இப்போ செக் பண்ணி பார்த்துருவோம். ஆன் பண்ணி காட்டுறேன். சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு, பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். எந்த ரியாக்ஷனுமே இல்லை. நமக்கு பார்த்தீங்கன்னா எந்த ரியாக்ஷனுமே இல்லை. ஸோ அப்போ செக் பண்ணி பார்த்துருவோம். நம்ம எப்போவுமே ஆன் பண்ணியும் நமக்கு ஒர்க் ஆகலை, பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஒர்க் ஆகலைன்னா முதல்ல எஸ்எம்பிஎஸ்லாம் சரியாக இருக்கான்னு பார்க்கணும். எஸ்எம்பிஎஸோட 12 வோல்ட் பார்க்கணும், 5 வோல்ட் பார்க்கணும். ஸோ இது எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துருவோம். சுவிட்ச் ஆனில் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 12 வோல்ட்டை பார்ப்போம். மீட்டரை பாருங்கள், டிசி வோல்ட்டில் செட் பண்ணியிருக்கேன். 12 வோல்ட் வருது. ஸோ இப்போ வந்து 5 வோல்ட்டை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஃபைவ் வோல்ட்டுமே வருது. 5 வோல்ட்டும் வந்து 12 வோல்ட்டும் வருது. பட் டிஸ்பிளே வந்து ஆன் ஆகலை. ஸோ அப்போ நான் வந்து என்ன கம்ப்ளைண்ட்ன்றதை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ செக் பண்ணியாச்சு. செக் பண்ணதில் கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாக் பாருங்களேன், ஃபுல்லாகவே பிளாக் கலரில் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. ஃபுல்லாக பிளாக் கலரில் இருக்குது. அப்போ நான் ஒரு இங்கே இருக்கிற அத்தனை ஒயருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டி செக் பண்ணும்போது ஒரு டைம் கண்டினியூட்டி வருது, ஒரு டைம் கண்டினியூட்டி வரல, விட்டு தான் வருது. ஸோ அப்போ நிறைய ஒரு 4-5 ஒயருக்குமே அந்த ப்ராப்ளம் இருந்தது. அப்போது இந்த ஜாக் வந்து நான் எடுத்துட்டு ரெண்டையுமே கட் பண்ணிட்டேன். ரெண்டையுமே கட் பண்ணி ஃபுல்லாகவே டேரெக்டாக அடிச்சாச்சு. ஏன்னா 5 வோல்ட்டும் வருது, 12 வோல்ட்டும் வருது அப்படின்னா கண்டிப்பாக போர்டு ஆன் ஆகணும். அப்படி ஆகலை அப்படின்னா கிறிஸ்டலையும் செக் பண்ணி பார்த்துட்டேன். கிறிஸ்டல் நல்லா தான் இருக்குது. ஸோ நல்லா இருந்தும் ஒர்க் ஆகலை அப்படின்றப்போ இந்த ஒயர்ஸ் அந்த ஜாக்கு தான் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிருந்தது. ஸோ இது எல்லாமே நம்ம திரும்ப சால்டரிங் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஆன் பண்ணி பார்ப்போம். ஆன் பண்ணியாச்சு, ஒர்க் ஆகுது. அவங்களுக்கு ஒரு வாட்டி ஆன் பண்ணி காட்டுறேன். ஸோ சுவிட்ச் போட்டு தான் இருக்குது. ஆன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன், ஆன் ஆஃப் ஒர்க் ஆகுது. இப்போ ரிமோட்டையும் பார்த்துருவோமா? இப்போ ரிமோட்டில் ஆன் ஆஃப் பண்ணுறேன். எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எல்லாமே பிசிபி ட்ரைனிங்கும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ மெக்கானிக்கல் ட்ரைனிங்கும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ பிசிபி பற்றி தெளிவாக கற்றுக்கணும்னு நினைக்கிறேன்னா இங்கே பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ப்ராக்டிக்கல் தான் இருக்கும். ஸோ அதனால் 0ல இருந்து கொண்டு போகும்போது நீங்கள் டாப் டு பாட்டம் இன்ச் பை இன்ச்சாக கிளியராகவே கற்றுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.